தீபம் ஏற்றுவதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை? இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, தமிழக முஸ்லிம்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு நான். ஆனாலும் இது பல்வேறு இஸ்லாமியர்கள் இதை எதிர்க்கிறாங்களே. யார் எதிர்க்க? யார் ஒரு ஆள் சொல்லுங்க. முகநூல்ல வந்து இதை பத்தி, முகநூல்ல திமுக அடிமைகள் இதை வந்து அப்படியே முஸ்லிம்களுக்கு ஆதரவா திமுக நடந்துச்சுன்னு சொல்லி சில பேர் அண்ணா அறிவாலய அடிமைகள் கம்பு சுத்திட்டு இருக்கானுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? மலையில தீபம் ஏற்றா இது வந்து சட்டம் ஒழுங்கு இஷ்யூவா மாறும். அதுதான் நான் சட்டம் ஒழுங்கே வராது பிரச்சனை. தாமரை திரும்ப திரும்ப சொல்லி சட்டம் ஒழுங்குன்னு இப்படி சட்டம் ஒரு தரப்பு சொல்றா, நீதிபதிகள் அப்படி சொல்றாங்க. நல்லிணக்கம் என்பது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தர் சந்தோஷமா இருக்குதான் நல்லிணக்கமான்றாரு. ஏன்டா எங்களை வம்பு கிழிக்கிறீங்க நீதிமன்றத்துல? உங்களுடைய அற்ப அரசியலுக்கு நாங்க பலிக்கிற ஆகணுமா முஸ்லீம்களு? நான் தான் சொல்றேன், தர்காவை இடிப்பேன்னு சொன்னா நான் அது வேற விஷயம். நான் வருவோம். ஓகே, நான் தெய்வம் ஏற்றுவேன், தர்காவுக்கு பக்கத்திலே ஏற்றுவேன்னா ஏற்றிட்டு போன்றேன். நான் எனக்கு என்னன்றேன். அதனால இப்போ என் வீட்டுக்கு பக்கத்தில் குடி வராரு ஒரு இந்து முன்னணிக்காரர்னா ஏன் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா என்னால். ஆனால் என்னை காலி பண்ணிட்டு என் வீட்டுக்குள்ளே வரானது தான் எனக்கு அவனுக்கு சண்டை வரும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க திமுக அரசு, எப்படி பாக்குறீங்க? அதுதான் ஏன் இவ்வளோ அவசரம் மேல்முறை அவசரப்பட்டு ஓடுறீங்க நீங்க? ஹைகோர்ட்டுடைய நீதிபதியுடைய தீர்ப்பு எப்படி இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி தீர்ப்பு எப்படி இருக்கும்?